அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுக்கு மாங்காய் பச்சடி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். எப்போதும் போல் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகாய் போட்டுக்கோங்க. மிளகாய் போட்டு அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி மாங்காவை துருவிலங்க நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீசஸாக. அதை நம்ம வானலில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி நல்லா ஓரளவுக்கு அதிலே கொஞ்சம் குக் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இன்னும் ஒரு ஸ்வீட் செஞ்சால் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணுங்க. அப்போ தான் ஸ்வீட் நல்லா தூக்கெல்லாம் நல்லா டேஸ்ட் நல்லா டக்கராக இருக்குங்க. அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதிலே நல்லா கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு நிறையா தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா நமக்கு குழஞ்சி வெந்து வரும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மாங்காய் நல்லா தண்ணி கொதித்து நல்லா மசிய வெந்து வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேகிறதுக்கு முன்னாடியே வெல்லம் போட்டோம்னா மாங்காய் மசிஞ்சு வராது. அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் போடணும். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதுலேயே நமக்கு அறுசுவையும் அடங்கியிருக்கும். இப்போ கசப்புங்கிற சுவைக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வேப்பம்பூ தான் எடுத்திருக்கேன். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாவே மாங்காய் பச்சடி தான். அதில் பார்த்திங்கன்னா கசப்புங்கிற சுவைக்கு வேப்பம்பூ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு வெள்ளம்லாம் நல்லா குழஞ்சி மாங்காய் நல்லா குழஞ்சி நமக்கு தண்ணி சுண்டி நமக்கு மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மாங்காய் பச்சடி செஞ்சிங்களா? உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி போச்சுங்கிறத சொல்லுங்கள்.